வணக்கங்க. பிரணிதா வீட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கல்ல உருளைக்கிழங்கு போட்டு ஒரு நல்ல குருமா ஒன்று வச்சு காட்ட போகிறோங்க. இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு அதிக எண்ணெய் வேண்டாம். முதல்ல சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போதுங்க. ஃப்ளேவருக்காக தான் இது. கொஞ்சம் கருவேப்பிலைங்க. வெங்காயங்க, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுங்க. ஒரு 3 வெங்காயங்க. ஒரு 3 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, அதை ஒரு அரை பச்சை மிளகா போட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதையும் போட்டேங்க. அந்த கிரேவி நான் தேங்காய் ஊற்றலை. இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் திக்காக வருங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹையில் இதில் வச்சிடாதீங்க, கருகிடும். அப்படியே நம்ம அரைச்ச வெங்காயம் சேர்த்துருக்கோம்ல, அதனால கருகிடுங்க. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளிங்க, ஒரு 4 தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அப்புறமாவும் நம்ம சேர்க்க போகிறோம் குழம்புக்கு தேவையானது. அதில் இப்போ கொஞ்சம் பாதி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாங்க. ஃப்ளேவர் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா விறுவிறுப்பாக ஆகிடுங்க. சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தனியாக வச்சா கருத்து போயிடுங்க. நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவையானப்போ எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க. சின்ன ஸ்பூன் தான், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க. அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூளுங்க, ஒரு 1.25 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வருங்க. அது சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் எல்லா குழம்புக்குமே போடலாங்க. நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா தனியாத்தூளுங்க. தனியாத்தூள் 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சேர்த்தா. இது மாதிரி குருமா குழம்பு, கறி குழம்புக்கெல்லாம் அது போட்டு செஞ்சிங்கன்னா
டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலைன்னா கூட இதெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டியாகிடுங்க. தேங்காய் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க இது மாதிரி செஞ்சிங்கனாவே நல்லாயிருக்கும். சீரகத்தூளுங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, வாசனையாக நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் தண்ணிங்க போதுமான அளவு. குழம்புக்கு தேவையான அளவு. ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, ஏன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லிங்க, நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டங்க. ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். நல்லாயிருக்கும். நல்லா நம்ம கொதித்து வரும்போது மூக்கல்ல சேர்த்துக்கோங்க. மூக்கல்ல சேர்த்து குக்கரில் மூடிடுங்க. ஒரு 3 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் லோலே வச்சாதான் அது கொஞ்சம் நல்லா நின்று விசில் வருங்க. இல்லைனா டக்கு டக்குன்னு வந்து மசாலா வாசனை வந்துடும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் குக்கரை ஓப்பன் பண்ணுறீங்களே, அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸில் வச்சுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த கொதிப்பு அடங்கின உடனே அந்த மசாலா வாசனைலாம் வராதுங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குதுங்க எல்லாம் சேர்ந்து. இப்போ பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் ஊற்றி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள்,